சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ரோஸ் பீஸ். இந்த ப்ரோஸ் பீஸோட டைட்டில் என்னென்னா தி லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். ஸோ ஹாலண்டில் அது யார் அந்த லிட்டில் ஹீரோ? அப்போ ஹீரோ அப்படின்னு யாரையோ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு சாகசம் பண்ணியிருக்கணும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும், கரெக்டாக? ஸோ இந்த நம்ம லிட்டில் ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் லைன் பை லைன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே குட்டி நோட் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். திஸ் இஸ் a true story of a little boy with a brave heart and passionate love for his village. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பையனுக்கு brave heart and passionate love for his village. அவங்க வில்லேஜ் மேலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ read on the story to find out or find what the little hero of Holland did to save his fellow men. ஸோ இதை ரீட் பண்ணி இந்த ஹீரோ வந்து அவங்களுடைய ஃபெல்லோ மென், அதாவது அந்த வில்லேஜ் மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபைன். Holland is a country where much of the land lies below sea level. ஓகே, ஹோலாண்ட் அப்படிங்கும்போது என்னென்னா இது வந்து ஒரு கண்ட்ரி. இது வந்து பார்த்திங்கன்னா sea லெவலில் அந்த ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஹோலாண்ட் இந்த கண்ட்ரிக்குள்ளே ஈஸியாக வர மாதிரி தான் இதனுடைய செட்டப் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இந்த வேர்டிங்ஸோட மீனிங் என்னென்னா அவ்வளோதான். இட் இஸ் வெரி நியர் டு சி அண்ட் த வாட்டர் கேன் ரீச் தி சி ஆர் த வாட்டர் கேன் ரீச் தி கண்ட்ரி வெரி ஈஸிலி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. only great walls called dikes keep the north sea from rushing in and flooding the land. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைக்ஸ்னால் an embankment for controlling or holding back the waters of the sea or a river. ஸோ இந்த பிக்சரில் பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து டைக். ஸோ இது கட்டியிருக்கிறனால இந்த தண்ணி வந்து வில்லேஜ்குள்ளே வர முடியாது. ஸோ இந்த சீனா இந்த டைக் ஏன் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதனால இந்த வாட்டர் கேன் நாட் கம் டு தி அதர் சைட். நடுவில் வந்து ஒரு வால் மாதிரி தான் வந்து டைக் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நார்த் சீ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் ஆகிட்டு லேண்டுக்குள்ளே வர முடியாமல் தடுத்துட்டு வச்சுருக்காங்க. ஃபைன். இப்போது for centuries the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. ஸோ அதாவது என்ன for நிறைய செஞ்சுரிஸ் வந்து ஹோலாண்ட் உள்ள மக்கள் வந்து இந்த வால் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வால் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து அவங்க கண்ட்ரிக்குள்ளே ஈஸியாக வராது. ஸோ ரொம்ப சேஃபாக ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த வாலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. ஈவன் the little children know the dikes must be watched every moment and that a hole no longer than your finger can be a very dangerous thing. இங்கே இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரியும் என்னென்னா இந்த டைக் வந்து எப்போவுமே வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அதில் ஒரு சின்ன ஹோல், ஓகே, நம்ம விரல் அளவுக்கு அந்த சின்ன ஹோல் இருந்தால் கூட அந்த ஹோல் வழியாக என்ன ஆகிடும் அப்படின்னா தண்ணி வந்து வில்லேஜ்குள்ளே வந்துடும். அதனால் வந்து அது வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸான முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. many years ago there lived in Holland a boy named Peter. ஸோ நம்மளோட ஹீரோ பேர் என்ன? Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. ஸோ இந்த டைக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டிங், இந்த இதுக்கு பேர் தான் வந்துட்டு டைக்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு கேட் மாதிரி இருக்குது. ஆல்ரைட், ஸோ இதான் டைக் அப்படின்னா இதில் ஒரு கேட் மாதிரி இருக்குது. இந்த கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லூசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லூசஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் இருப்பாங்க. அதில் ஒன் among the பீப்புள்னால் யாருன்னா பீட்டருடைய ஃபாதர். He opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் இவங்க இருக்காங்க. ஷிப் வந்துட்டு வரதுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த கேட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா ஒன் ஆஃப்டர்நூன் இன் த ஏர்லி ஃபால், ஓகே, ஒரு ஆஃப்டர்நூனில் பீட்டரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். when Peter was 8 years old, ஸோ பீட்டரோட ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க? 8 years old. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, கொஷின் கேட்கலாம். his mother called him from his play. ஓகே, அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது பீட்டர் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, come Peter, she said, I want you to go across the dike and take these cakes to your friend the blind man. ஸோ இந்த இடத்துல பீட்டரோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். ஸோ யாருன்னா தி பிளைண்ட் மேன். ஸோ அவங்க பிளைண்ட் மேனுக்கு அவங்க அம்மா என்ன கொடுக்குறாங்கன்னா கேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு கேக் கிடையாது, கேக்ஸ்னு ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க. இஃப் யூ கோ குவிக்லி அண்ட் do not stop to play, you will be home again before dark.
நீ சீக்கிரம் போயிட்டு அங்கே விளையாடாமல் திருப்பி வந்துட்ட அப்படின்னா நீ டார்க் ஆகிறதுக்குள்ளே நீ வந்துடலாம், அதாவது ஈவினிங் ஆகிறதுக்குள்ளே நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. ஸோ என்னென்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at the sea. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க அந்த பிளைண்ட் மேன் கிட்ட போயிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன ஸ்டோரினா அவங்க வழியில் வந்து என்னென்னலாம் பார்த்தாங்க, அந்த டைக் பற்றி சொல்கிறாங்க, சன் பற்றி சொல்கிறாங்க, ஷிப்பெல்லாம் அங்கே இருந்தது பற்றி சொல்கிறாங்க, ஃப்ளவர்ஸ் பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பிளைண்ட் தானே, ஸோ அவங்க வந்து இந்த சீன்ஸ்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஹீ இஸ் ஆக்சுவலி ஷேரிங் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டு தி பிளைண்ட் மேன். அண்ட் ஹி ரிமெம்பர்ட் ஹிஸ் மதர்ஸ் விஷ் தட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க் அண்ட் bidding his friend goodbye, he set out for home. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட பீட்டருக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா அம்மா வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டாங்கள்ல டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடணும்னு சொன்னோன்னே இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, as he walked beneath the canal, he noticed that how rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought of his father's gate. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அந்த கேனல் வழி வரும்போது இந்த மழை வந்து அந்த தண்ணியெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைக்கை வந்து அடையிறது. ஓகே, அண்ட் இந்த சீன்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. அவங்க அப்பா வந்து அந்த கேட் ஸ்லூசஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி அவங்க நினச்சிட்டு வராங்க. ஐம் கிளாட் தே ஆர் ஸோ ஸ்ட்ராங், ஹீ செட் டு ஹிம்செல்ஃப். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் வந்து பேசிகிட்டே வராங்க. இஃப் தே கேவ் வே வாட் வுட் பிகம் ஆஃப் அஸ். சப்போஸ் இந்த கேட்ஸ் இருக்காங்களே, இந்த ஸ்லூசஸ், ஸோ அவங்க வந்து இல்லைன்னா நமக்கு என்ன ஆகும், தண்ணி உள்ளே வந்து நம்மலாம் தட் இஸ் லைக் எண்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி எண்ட் ஆகிடும், நம்ம லைஃபே வந்து எண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம பீட்டர் வந்து ஹீ இஸ் ஆக்சுவலி ரிட்டர்னிங் ஹோம். நெக்ஸ்ட், தீஸ் பிரிட்டி ஃபீல்ட்ஸ் வுட் பி கவர்ட் வித் வாட்டர். ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தேம் தி ஆங்க்ரி வாட்டர்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தண்ணி வந்து வில்லேஜ்குள்ளே வந்துச்சுன்னா இந்த பிரிட்டி ஃபீல்டு இருக்குது பார்த்திங்கன்னா அதெல்லாம் தண்ணி ஆகிடும். ஃபாதர் வந்து இந்த தண்ணி எப்படி சொல்கிறாங்கன்னா ஆங்க்ரி வாட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. ஐ சப்போஸ் ஹி திங்ஸ் தே ஆர் ஆங்க்ரி அட் ஹிம் ஃபார் கீப்பிங் தேம் அவுட் ஸோ லாங். ஸோ இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. எப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் அப்பா மேலே கோவமாக இருக்கும் போல், ஏன்னா அப்பா தான் வந்து கேட் வந்து லாக் பண்ணிடுறாங்களே, ஸோ தட் தண்ணி வந்து வில்லேஜ்குள்ளே வர முடியாது. ஓகே, ஸோ அதனால் இந்த வாட்டர்ஸ்லாம் இங்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக கேட் போட்டது யார், அப்பா. ஸோ இந்த வாட்டர்ஸ்லாம் அப்பா மேலே கோவமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹி வாக்ட் as he walked along, he sometimes stopped to pick the pretty blue flowers that grew beside the road or to listen to the rabbit sound thread as they rustle through the grass. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க வரும்போது அந்த ப்ரிட்டி ப்ளூ ஃப்ளவர்ஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு வராங்க. அண்ட் ரேபிட்ஸோட சாஃப்ட் த்ரெட் அந்த சவுண்ட் அதெல்லாம் கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நடந்து வராங்க. பட் ஆஃப்னர் ஹி ஸ்மைல்ட். ஓகே, பட் அடிக்கடி சிரிக்கிறாங்க. எதுக்கு ஸ்மைல் பண்ணுறாங்க, ஏன் அப்படின்னா as he thought of his visit to the poor blind man who had so few pleasures and was always so glad to see him. ஸோ என்னென்னா இந்த பிளைண்ட் மேனுக்கு இந்த மாதிரி சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட் மேன் கிட்ட ஷேர் பண்ணுறனால இந்த பீட்டருக்கு ஒரு சந்தோஷம். இப்போ ஸ்லூசஸ்னால் என்னது, a sliding gate or other device for controlling the flow of water, especially one in a lock gate. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்த்தாச்சு. Next, suddenly he noticed that the sun was setting and that it was growing dark. Mother will be watching for me, he thought, and he began to run toward home. ஸோ என்னாச்சு அப்படின்னா திடீர்னு பார்த்தா சன் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் வரேன் நான் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ஓட ஆரம்பிச்சிருக்காரு. Just then he heard a noise. It was a sound of trickling water. ஸோ ட்ரிக்லிங் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா flowing in a small stream. ஓகே, அதை ட்ராப் பை ட்ராப்பாக ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டிருக்கு. He stopped and looked. There was a small hole in the dike through which the tiny stream was flowing. ஸோ என்ன திடீர்னு பார்க்கும்போது அந்த டைக்கில் ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது. இதை வந்து பார்க்குறாங்க. Any child in Holland is frightened at the thought of the leak in the dike. ஸோ எந்த ஒரு சைல்டு வந்து பீட்டர் இந்த நிலமையில் வந்து தண்ணி வரதை பார்த்துட்டு அந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்க வந்து பயந்துருப்பாங்க. ஆனால் நம்ம பிரேவான இந்த பீட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர் அட் ஒன்ஸ். அப்போ பீட்டருக்கு இந்த டேஞ்சர் ஓகே, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா டேஞ்சர் தான் அப்படின்னு he actually understood. If the water ran through the dike hole,
it would soon make a larger one and the whole country would be flooded. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக இருக்கிற இந்த ஹோல் வந்து பெருசாகிடுச்சு அப்படின்னா, தண்ணி வர வர அந்த ஹோல் பெருசாகிடுச்சுன்னா நம்ம வில்லேஜ் ஃபுல்லாக என்ன ஆகிடும், ஃப்ளட் ஆகிடும். In a moment he saw what he must do. Throwing away his flowers, he climbed down the side of the dike and thrust his finger into the tiny hole. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு இவர் ஞாபகம் வந்திருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. கையில் இந்த பூவெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இந்த சைடில் இருக்கார் டைக்குக்கு. ஸோ அந்த சைடில் இப்போ டைக் எப்படி இருக்குன்னா, இவர் இந்த சைடில் இருக்கார். இந்த சைடில் போயிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா, இந்த ஹோலில் அவரோட ஃபிங்கரை வச்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த டைனி ஹோலை வந்து மறைச்சிட்டாரு. I'll show you the picture. Can you see this? ஸோ இந்த ஹோல் வழியாக தான் தண்ணி வருது. பீட்டர் தான் அந்த கை வச்சு அதை மறைச்சிருக்காங்க. The flowing of the water was stopped. ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து நின்றுச்சு. ஓகே. Oh, he said to himself, the angry waters must stay back now. I can keep them back with my finger. Whole land shall not be drowned while I am here. ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஹோல் லேண்ட் வந்து எப்படின்னா தண்ணி வரக்கூடாது, ஹோல் லேண்ட் வந்து மூழ்கக்கூடாது, நான் இங்கே இருக்கும்போது ஹோல் லேண்ட் வந்து மூழ்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பிகாஸ் he is actually closing the hole with his little finger. This was all very well at first, but sooner it grew darker and cold. ஸோ இப்போ எதுக்கு இது ஓகே, ஆனால் டைம் ஆக ஆக டார்க் ஆகிடுச்சு, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. The little fellow shouted and screamed, come here, he said, but no one heard him. No one came to help him. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா வரல. ஏன்னா இங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க ஹெல்ப்புக்கு, பட் யாருமே அந்த இடத்துல இல்லை, யாருக்குமே கேட்கல. It grew still colder and his arm ached and began to grow stiff and numb. இந்த இடத்துல numbோட மீனிங் கொடுத்துருக்காங்க. Deprived of the power of sensation. அதாவது ஏதோ ஒரு பொருளை வந்து ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கோன்னா நமக்கு ஒரு இருக்கும் இல்லையா, மரத்து போகிறது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு, கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. He shouted again, will no one come அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அம்மா கூட வரமாட்டாங்களா அப்படி சொல்லிட்டு he's actually shouting. But his mother had looked anxiously along the dike road many times since sunset for her little boy, and now she had closed and locked the cottage door, thinking that Peter was spending the night with his blind friend and that she would scold him in the morning for staying away from home without permission. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மாவும் வந்து பீட்டரை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலன்னு அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு, பீட்டரோட ஃப்ரெண்டு யார், பிளைண்ட் மேன். ஓகே, பிளைண்ட் மேன் அவங்க கூட ஸ்டே பண்ணிட்டாங்க சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காட்டேஜ் டோர்லாம் அடைச்சிட்டாங்க. ஸோ தட் பீட்டர் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு கேட்காது. அண்ட் இந்த பெர்மிஷன் இல்லாமல் பீட்டர் அங்கே போனனால மார்னிங் வந்து அவனை திட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, பீட்டர் ட்ரை டு விசில் பட் ஹிஸ் டீத் chattered with the cold. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்து விசில் அடிக்கலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணப்போ கூட அந்த சில்னஸ்னால அவனுடைய பற்கள் எல்லாமே வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. He thought of his brother and sister in their warm beds and of his dear father and mother. I must not let them be drowned, he thought. I must stay here until someone comes if I have to stay all night. ஸோ திடீர்னு என்னன்னா, அவங்களுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்கல்ல, யாருன்னா அவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க வந்து இப்போ அவங்க வீட்டில் வார்ம் பெட்ஸில் தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மா அப்பாவும் இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ட்ரவுன் ஆகக்கூடாது அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்து இதை வந்து மறைச்சாதான் முடியும். ஸோ நான் என் நைட் ஃபுல்லாக இருந்து கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. The moon and stars looked down on the child crouching on a stone on the side of the dike. அப்போ crouching அப்படின்னு சொல்லும்போது மீனிங் பாருங்கள். Yes, one second. Yes. Adopting a position where the knees are bent and the upper body is brought forward and down. ஸோ இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன் பேர் தான் க்ரௌச்சிங். ஸோ இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இவங்களை பார்க்குற ரெண்டு விஷயம் என்னென்னா, த மூன் அண்ட் ஸ்டார்ஸ். இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு பீட்டரை வந்து பார்க்குறாங்க. nobody is there. Next, his head was bent and his eyes were closed, but he was not asleep for every hour. And then he rubbed the hand that was holding back the angry ஸோ தூக்கம் வர மாதிரி இருக்குது, பட் he didn't sleep. ஸோ என்னென்னா அந்த கை தேய்ச்சி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹோல் வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. I'll stand it somehow, he thought. So he stayed there all night keeping sea out. ஸோ ஹோல் நைட் என்ன பண்ணியிருக்காங்க, அதே பொசிஷனில் அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, early in the morning a man going to work thought he heard a groan as he walked along the top of the dike. ஸோ இந்த இடத்துல groan அப்படின்னு சொல்லும்போது என்ன மீனிங் அப்படின்னா, மேக் அ டீப் inarticulate சவுண்ட் கன்வேயிங் பெயின். ஐயோ வலிக்குதே அப்பா அப்படிங்கிற மாதிரி சவுண்ட்லாம் விடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்டர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு
மார்னிங் ஒரு மேன் அவங்க வேலைக்கு போகிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சவுண்ட் கேட்குறாங்க. லுக்கிங் ஓவர் த எட்ஜ் தி saw the child clinging to the side of the great wall. அந்த கிரேட் வாலில் வந்து தொங்கிட்டு இருக்க அந்த சைல்டை வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல சைல்டு வந்து யாருன்னா நம்மளுடைய ஹீரோ பீட்டர். நெக்ஸ்ட், வாட்ஸ் அ மேட்டர் he said, are you hurt? ஸோ என்னாச்சு, உனக்கு வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ எம் கீப்பிங் த வாட்டர் பேக், பீட்டர் yelled, tell them to come back. ஸோ அவங்க வந்து நைட் ஃபுல்லாக அவ்வளோ பெயின் தாங்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கேட்ட உடனே பீட்டர்ஸை வந்து எல் பண்ணுறாங்க. ஓகே, நான் வந்து தண்ணியை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கிட்டு வராமல் பார்த்துட்ருக்கேன், சீக்கிரம் போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து அந்த மேன் கிட்ட சொல்கிறாங்க. தி அலாம் வாஸ் ஸ்ப்ரெட். இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. பீப்புள் கேம் ரன்னிங் வித் ஷாவல்ஸ் அண்ட் த ஹோல் வாஸ் சூன் மெண்டட். ஷாவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அ டூல் ரிசம்பிளிங் எ ஸ்பேட் வித் அ ப்ராட் பிளேட் அண்ட் டிப்பிக்கலி upturned side used for moving earth, coal, etc. ஸோ இது வந்து ஒரு டிவைஸ், ஒரு டூல் மாதிரி. எதுக்குன்னா அந்த ஹோல் வந்து அடைக்கிறதுக்கு. தி கேரிட் பீட்டர் ஹோம் டு ஹிஸ் பேரண்ட்ஸ் அண்ட் பிஃபோர் லாங் த ஹோல் டவுன் நியூ ஹவு ஹி ஹேட் சேவ் த லைவ்ஸ் தட் நைட். ஸோ என்னாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வந்து எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன நினச்சிருக்காங்கன்னா, எங்களோட லைஃப் அந்த ஹோல் நைட் வந்து எங்கள் லைஃப்பை வந்து சேவ் பண்ணது யாருன்னா இந்த பீட்டர் தான். டு திஸ் டே they have never forgotten the brave little hero of Holland. ஸோ அந்த நாள், ஓகே, அந்த நாள் வரைக்கும் அவங்க வந்துட்டு இந்த பிரேவ் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, யாரோட பிரேவ் ஆக்ஷன், இந்த பீட்டரோட பிரேவ் ஆக்ஷனை அவங்க மறக்கவே இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோ அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட். ஸோ ஹூ இஸ் ஆக்சுவலி த லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹோலாண்ட்? பீட்டர். ஃபைன். இந்த பீஸ் ஆஃப் ஒர்க் வந்து எழுதினவங்க யார் அப்படின்னா மேரி மேப்ஸ் டாட்ஜ். ஸோ இவங்களுடைய பர்த் இயர் 1831 அண்ட் ஆக்சுவலி ஷி வாஸ் அலைவ் டில் 1905 and she was an American children's author and editor, best known for novel Hans Brinker. ஸோ இது வந்து கொஷினாக கேட்கலாம். வாட் இஸ் தி பெஸ்ட் நாவல் ஆஃப் மேரி மேப்ஸ் டாட்ஜ்னு கேட்டாங்கன்னா ஹான்ஸ் பிரிங்கர்னு எழுதலாம். நெக்ஸ்ட், she was the recognized leader in juvenile literature for almost a third of the 19th century. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீடராக இருந்திருக்காங்க juvenile literature. She conducted St. Nicholas for more than 30 years and it became one of the most successful magazines for children. ஸோ இந்த St. Nicholas அப்படிங்கிறது ஒரு magazine. யாருக்கு, especially for the children. She was able to persuade many of the greater writers of the world to contribute to her children's magazine. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் மேகசின்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா மார்க் ட்வெயின், லூயிசா மே ஆல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீஃபன்சன், டெனிசன் எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர் ஆர் மெனி மோர் பீப்புள். ஃபைன். ஸோ க்ளாசரி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ எக்ஸசைஸ் பார்ட்டில் எஸ் வி ஷால் டிஸ்கஸ் சம் ஆஃப் த கொஷின்ஸ் ஹியர். What are the little children of Holland aware of? So what do they all actually knew அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தோம். என்னென்னா, இப்படி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா வில்லேஜ் வந்து ஃப்ளட் ஆகிடும். ஸோ டைக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா டைக்கில் ஒரு சின்ன ஹோல் இருந்தால் கூட அது வழி தண்ணி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குது. வாட் வாஸ் த ஒர்க் அசைன் டு பீட்டர்ஸ் ஃபாதர்? அந்த கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதும் க்ளோஸ் பண்ணுறதும். வாட் டிட் பீட்டர்ஸ் மதர் கால் ஹிம்? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்னு கேட்டிருக்காங்க. பீட்டரோட அம்மா எதுக்கு பீட்டரை கூப்பிடுறாங்க? டு கிவ் கேக்ஸ் டு ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட். ஹவு டிட் பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் வித் ஹிஸ் பிளைண்ட் ஃப்ரெண்ட்? ஸோ அந்த ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, அந்த ஃப்ளவர்ஸ் பற்றி, அந்த போட் பற்றி, ஓகே, வழியில் என்னெல்லாம் பார்த்தாங்க எல்லாத்தையும் பற்றி, டைக் பற்றி, இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வாட் டிட் த ஃபாதர் ஆல்வேஸ் சேஸ் ஆங்க்ரி வாட்டர்ஸ்? ஏன்னா அந்த வாட்டர்ஸை வந்து இந்த சைடு வராமல் தடுக்கிறது அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது யாருன்னா அந்த ஃபாதர். அதனால வாட் டிட் பீட்டர் சி? அதனால அந்த வாட்டர்ஸ்லாம் அவங்க அப்பா மேலே கோவமாக இருக்கிறதுனால இது வந்து ஆங்க்ரி வாட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வாட் டிட் பீட்டர் சி வென் ஹீ ஸ்டாப் நியர் த டைக்ஸ்? ஸோ என்ன அவங்க வந்து பார்த்தாங்க, அவங்க என்ன அது வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அதாவது அந்த கேனல் வழியாக வரும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்க்காங்க. ஆனால் டைக் பக்கத்தில் வந்தோடனே அந்த ஹோல் வந்து பார்க்குறாங்க. வாட் வர் த தாட்ஸ் ஆஃப் த மதர் வென் பீட்டர் ரிட்டர்ன் ஹோம்? ஸோ என்னென்னா அவங்க அங்கேயே வந்து பிளைண்ட் மேன் கூட அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு மார்னிங் வந்தால் அவனை திட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஹவு டிட் பீட்டர் ஸ்பெண்ட் ஹிஸ் நைட் அட் த டைக்ஸ்? ஸோ என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த லிட்டில் ஃபிங்கர் வச்சு அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஹூ
ஃபவுண்ட் பீட்டர் இன் த டைஸ் அண்ட் வாட் டிட் ஹீ டூ? ஸோ யார் பார்த்தா மார்னிங் வேலைக்கு போகிற ஒரு மேன் வந்து பார்த்தாங்க அண்ட் அவங்க போய் தான் மற்ற எல்லாரையும் என்ன பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு வந்தாங்க. ஹவு டிட் த வில்லேஜஸ் மென்ட் த ஹோல்? ஸோ எப்படி வந்து மென் பண்ணாங்க? அந்த ஷாவல்ஸ் வச்சு என்ன பண்ணாங்க? மென் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இந்த டயலாக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ வாண்ட் யூ டு கிராஸ் த டைக் அண்ட் டேக் தீஸ் கேக்ஸ். அப்போ கேக்ஸ் அப்படி சொன்னோன்னு யாருன்னா மதர் தானே கேக் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு? பிளைண்ட் மேனுக்கு. ஐ எம் கிளாட் தே ஆர் ஸோ ஸ்ட்ராங். அந்த கேன் வழியாக வரும்போது பீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பீட்டர். ஹோலண்ட் ஷால் நாட் பி ட்ரவுண்ட் வைல் ஐ எம் ஹியர். ஸோ பீட்டர் வந்து அந்த இடத்துல அந்த ஹோலை அடைக்கும்போது என்ன சொல்கிறாங்க? நான் இங்கே இருக்கும்போது ஹோலாண்ட் வந்து மூழ்காது. வாட்ஸ் அ மேட்டர் ஹி கால்ட், ஐ யூ ஹர்ட் அப்படின்னு சொன்னது யாருன்னா அந்த பேசபை, அந்த மேன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க. டெல் தேம் டு கம் குவிக்லி. இது வந்து பீட்டர் வந்து அந்த மேன் கிட்ட வந்து அவங்க சீக்கிரம் வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, so that's all from this prose piece. Hope you all understood. So it is also a very good piece of work. இது என்ன சொல்லுதுன்னா அவங்க அந்த பீட்டருடைய அந்த லவ் டுவர்ட்ஸ் ஹிஸ் வில்லேஜ் பற்றி நமக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ ஹிஸ் சாக்ரிஃபைஸ் இஸ் லைக் என்ன சொல்கிறது, டிவோஷன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்லேருந்து we can learn actually. So with this note I end this video and we'll meet you in another video with another prose piece. Till then, keep studying. All the very best and thank you so much.